முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு, அதுவும் குறிப்பாக எல்கேஜி யூகேஜி படிக்கிற கிட்ஸை வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம் என்னென்னா, அவங்கள எப்படி எழுத வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். மற்ற பேரண்ட்ஸ்னாலும் அவங்க எழுதியிருப்பாங்க, ஸோ அவங்கள படிக்க வைக்கணும், திரும்ப எழுத வைக்கணும், மனப்பாடம் பண்ண வைக்கணும், இப்படி ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். பட் கேஜி பேரண்ட்ஸ்க்கோ கேஜி டீச்சர்ஸ்க்கோ பார்த்திங்கன்னா அவங்கள எழுத வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க லைஃப்பில் எழுத பழகுறாங்க. ஸோ அவங்கள எப்படி எழுத வைக்கணும், எப்படி அவங்கள கொண்டு போகணுங்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸ்கூலில் கேட்டால் பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, பேரண்ட்ஸை கேட்டால் டீச்சர்ஸை பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஒரு ஆளாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே குழந்தைகளை ஈஸியாக எழுத வைக்கன்னா அவங்க முதலே பென்சில் பிடிக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எழுதுறதுல எந்தவித சிரமமும் இருக்காது. ஸோ அது என்னென்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி க்ரஷ்டு பேப்பர். நார்மலாக இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை கலர் பேப்பராக இருக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ கலர் பேப்பராக இருக்கலாம், அவங்களோட ஃபேவரட் கலர்ஸாக கூட இருக்கலாம். அதில் பேப்பர்ஸை நீங்கள் ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ஏதோ ஒரு ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களால எவ்வளோ கசக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள ரொட்டேட் பண்ண சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு பால் மாதிரி ஸ்கொயராக இருக்கிற பேப்பராக இருக்கட்டும், இல்லைனா ரெக்டாங்கிளாக இருக்கிற பேப்பர், என்ன ஒரு ஷேப்பில் இருக்கிறதையோ அவங்க ஒரு பால் மாதிரி மேக் பண்ணாலே அவங்களோட மசில்ஸ் எல்லாமே ஒன்று போல் வேலை பண்ணும். அவங்களோட அந்த 5 விரலும் கரெக்டாக அந்த ஃபார்மேஷனுக்கு வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. அவங்க என்ன ஒரு பேப்பர்னாலும் வச்சு அவங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாஞ்ச் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பாஞ்சை 2 பவுல் வச்சுக்கோங்க. 2 பவுலில் ஒரு பவுலில் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க, இன்னொரு பவுலை ஒரு எம்டியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் இருக்கிற பவுலில் ஸ்பாஞ்சை நல்லா முக்க சொல்லுங்கள். ஸோ அது நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்டி பவுலில் அதை நல்லா புழிஞ்சு விட சொல்லுங்கள். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா 5 விரலும் சரி, அவங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கை எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு ப்ளே மெத்தடாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பென்சிலையோ க்ரையான்ஸையோ அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணுற சத்து இந்த ஆக்டிவிட்டி மூலமாக கிடைக்குது. ஸோ 2 பவுல் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்பாஞ்சாக கொடுங்க. இன்னும் அவங்க ரொம்பவே ஆக்டிவாக செய்வாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே பயறு பருப்பு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நிறையாலாம் வேண்டாம், எல்லாத்துலேயுமே ஒரு 10 20 அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மிக்சடாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது இந்த பருப்பு தான் போடணும், இந்த பயறு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. எதுனாலுமே எந்த பருப்புனாலுமே எடுத்து ஒரு மிக்சடு பவுலில் ஒன்று போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்கள செப்பரேட் பண்ண சொல்லுங்கள். கொண்டக்கடலையை தனியாக எடுத்து வைக்க சொல்லுங்கள், பட்டாணியை தனியாக எடுத்து வைக்க சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் எடுக்கும் போது அவங்க 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே 5 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண ஆக்டிவிட்டியாக பார்த்தோம். இதில் கரெக்டாக 2 ஃபிங்கர்ஸை வச்சு தான் அவங்க எடுத்து போடுற மாதிரி இருக்கும். கட்டை விரலையும் அந்த சுட்டு விரலையும் வச்சு எடுத்து போடுவாங்க. ஸோ அப்படி பிடிக்கும்போது பென்சிலை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸ்க்காக இருக்கட்டும், யாருக்குனாலுமே சரி, ஒரு நியூ திங்ஸ் வாங்கினாலே இந்த ரேப்பரை நம்ம நல்லா அந்த இதை பபிள்ஸை உடச்சி விளையாடுவோம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி. ஸோ இது கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இந்த பபிள்ஸ் ரேப்பர் கடையிலையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நியூ திங்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா கூட ஓகே. இந்த ரேப்பர் கொடுத்து அந்த ஒவ்வொரு பபிள்ஸையும் இது பண்ணும்போது அந்த ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு அவங்க டச் பண்ணும்போதும் சரி, அவங்க ஹோல்ட் பண்ணும்போதும் சரி, இன்னுமே அவங்களோட ஃபிங்கருக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் லைன் பை லைனாக ஒவ்வொரு பபிள்ஸாக உடைக்க சொல்லும்போது அவங்களுக்கு அந்த லைனில் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் கரெக்டாக வரும். அதாவது ஒவ்வொரு லைன்லேயே உள்ளதே வெடிக்க சொல்லும் போது அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், ஆக்டிவிட்டி பண்ண மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வாட்டரை எப்படி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு பவுலில் கலர் பால்ஸ் குட்டி கலர் பால்ஸாக எடுத்துக்கலாம். இதே ட்ரெஸ்லையும் கிளிப்பை மாட்டி அந்த ப்ராக்டிஸும் கொடுக்கலாம். நார்மலாக ஒரு கிளாத் கொடுத்து அவங்ககிட்ட நம்ம ட்ரெஸ்க்கு பின் பண்ணுற கிளிப்பை கூட கொடுத்து வரிசையாக மாட்டுங்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு விதமான ஆக்டிவிட்டி தான். இது ஆன்லைனில் இந்த எக்யூப்மெண்ட்லாம் கிடைக்கிது. ஸோ ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு கலரை செப்பரேட் பண்ணி போட சொல்லலாம். இல்லை இருக்கிற எல்லா பாலையும் எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே அவங்க போடுறாங்க, 5 மினிட்ஸில் இத்தனை பால் போடணும், 2 மினிட்ஸில் இத்தனை பால் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். ஸோ எடுத்து போடுற ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாகும்.
அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு ஒரு செயின் மாதிரி மேக் பண்ணுறதா. ஸோ இது வந்து நம்ம லேஸ் இருக்கும், ஷூ லேஸ் இருக்கும், ஷூ லேஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். பீட்ஸ் வந்து ஒரே கலராக இல்லாமல் கலர்ஃபுல்லாகவும் ப்ளஸ் சைஸும் சேம் சைஸாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைஸும் வாங்கினோம்னா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா சர்க்கிள், ஸ்கொயர் எல்லா ஷேப்லேயும் இருக்குது, கலர்ஸும் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி அவங்க ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக மேக் பண்ணும்போதும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம த்ரெட்டு கையில் கொடுத்தோம்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஷூவோட லேஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பாயிண்டில் வந்து அவங்க இன்செர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஒரு ப்ளேவே மெத்தட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இத்தனை பீட்ஸ் இது பண்ணுங்கள், இத்தனை டைமில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னென்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு கார்ட்போர்ட் மாதிரி அட்டையில் ஏதாவது ஒரு ஷேப் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி, ஒரு சிலருக்கு ஸ்டார் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணி அதை இதில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டு அவங்கக்கிட்ட த்ரெட்டை கொடுத்துடணும். அதுக்கு வந்து நம்ம ஷூ லேஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர்ஃபுல் த்ரெட்டாக உள்ள நூல் மாதிரி இருக்கும், அப்படி இது கொடுத்து ஒவ்வொரு ஹோல்லையும் விட்டு திரும்ப அடுத்ததில் எடுக்க சொல்லும் போது ஸோ அப்போ இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயின் வரும், இங்கேருந்து இங்கே வரும், அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஆக்டிவிட்டி எல்லாமே ப்ளேவே மெத்தடு தான். பட் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கண்டிப்பாக படிக்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மெத்தட்லாம் கண்டிப்பாக உங்களோட கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக எவ்வளவோ எழுதாத குழந்தைங்க கூட இப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வேகமாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பார்ட் 2வை நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்க இன்னும் எவ்வளோ அழகாக எழுத வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.